ஹாய், நாங்கள் இப்போ கேரளா மெனுக்கா மெரினா ட்ரைவ், மெரூன் ட்ரைவ் ரைட் சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே ஃபுல் பீச்சு எல்லாம் பக்கம் இடம், ஷிப்பு கிப்பு எல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது, செம்ம லொக்கேஷனாக இருக்குது பார்க்குறதுக்கெல்லாம். ஷிப் யார்டு எல்லாமே வரும் போல இருக்குது. சூப்பராக அப்படியே போக போக இன்னும் கொஞ்சம் நான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்குள்ளே இதை பார்த்து சுற்றி பாருங்கள். எந்த போட்டில் போகிற மாதிரி இருக்கும். கொச்சி அப்படியே போகிறோம். ஷிப்பிங் இதெல்லாம் பார்த்தோம். சூப்பர் பிரச்சனை எல்லாம் பக்கா லெவலில் இருக்குது. இது நம்ம இந்த மெரினா பீச் மாதிரி நம்ம நடந்து போவாங்க, அந்த மாதிரி ஒரு இடம் சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், பெரிய க்ரூஸ் இருக்குது, இந்த ஷிப்பு இது இருக்குது. நம்ம இப்போ ஒரு பெஸ்ட் ஐடியா இப்போ வந்துட்டோம். ஓகேவா? எல்லாம் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் போகிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ பாரு, பண்ண மாட்டேன். ஏய், நேச்சராக பேசிக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் ஜாஸ்தியாக. இவங்க ஃபுல் செட்டப்பு ஒரு பீச்சோட கனெக்ட் பண்ணுற இது மாதிரி இருக்குது. சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது எல்லாமே. சூப்பராக இருக்குது. போகலாமா? நாங்கள்லாம் வந்து சென்னை டு கேரளா வந்திருக்கோம். ஹாய் சொல்லுங்கள் மறுபடியும். முதல் தடவை இவங்க கேரளா வராங்க. நான் 3வது வாட்டி வரேன். ஆனால் இந்த இடத்துக்குலாம் ஓகே மறுபடியும் பார்ப்போம். ஓகே, இவர் அவர் இப்போ ஸ்பீட் போட் சொன்னார்ல, இப்போ 1500 ரூபாய்க்கு வந்துட்டார். 1000 ரூபாய்க்கு பேசினா 250 ரூபா. இந்த இடம்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நாங்கள் இப்போது ஃபெர்ரியில் போகிறோம். ஃபெர்ரி ரைடு சூப்பராக இருக்குது. இதில் இத்தனை பேர் போகிற மாதிரி போகிறோம். நல்லா ஸ்பீடாக போகுதுப்பா. எடுக்குது.
பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கு. இப்படி வெளில உள்ளே வந்து அவன் அங்கே திட்டுறான். பாடஞ்ச போட்டு மறிக்குது. ரோட்டு வண்டியா? இதுதான் சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட் தான். இதில் வந்து வேறு மாதிரி ஏதோ இந்த கம்பியை தூக்கி பண்ணுற மாதிரி ஏதோ சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட்டுன்னு சொல்லி இங்கே அந்த சைடில் எல்லாத்துலேயும் இருக்குது பாருங்கள். இது ஒரு போட்டு. இது நிறைய போட் சர்வீஸ் இருக்குது. போட்டை பைக்கில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி, அப்புறம் காரை வந்து போட் சர்வீஸில் அப்படி கூட்டிட்டு போய் அந்த கரையில் போய் விட்டுற மாதிரி நல்லா எக்ஸ்பேன்ஷன் இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் கூட சீக்கிரமாக வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். உதாரணத்துக்கு கல்கட்டாலேருந்து சென்னை ஃபெரியில் வந்துடணும். சென்னை டு அப்படியே லோக்கல் அந்த ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்டாப்பிங் மாதிரி அங்கே இறங்கிட்டு அவங்க அப்படியே போகிற மாதிரி பிளான் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணான்னா நம்ம ஊரில் இருக்கிற டிராஃபிக்கில் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். சூப்பராக இருக்குது. இந்த இதெல்லாம் பாருங்கள், அங்கே பாருங்கள் ஷிப்பு போகுது பாருங்கள். அங்கே ஒன்று போகுது. ஸோ இதெல்லாம் நம்ம நாட்டுக்கும் ரொம்ப தேவை. எக்ஸ்போர்ட் பண்ணணும். சீக்கிரமாக இதெல்லாம் நம்ம ஊர்லேயும் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. அடுத்ததில் பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து வாஸ்கோ ட காமா. சரி, ஓகே, சூப்பர். இவ்வளோ இடத்தையும் இப்போ நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். செக் பண்ணிட்டு வரோம். ஓகே. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஷெக்கி. எங்களை இவர் தான் இப்போ கூட்டிகிட்டு போகிறாரு. நாங்கள் ஃபுல் கேரளாவை சுற்றி பார்க்க போகிறோம். ஓகே. இதுதான் வாஸ்கோ ட காமா அவரோட சர்ச்சு. அவர் ஆக்சுவலாக அவரோட கல்லறை உள்ளே இருக்குது. நல்லா பெருசு ஃப்ரான்சிஸ் சர்ச்சுன்னு சொல்லி அவரோட கல்லறை இருக்குது. சூப்பராக மெயின்டைன் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அதனால் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா பார்க்க. ஓகே, சொல்லுப்பா. നിങ്ങൾക്കൊരു ഹാപ്പി ആയിരുന്നൊരു ഐഡിയ കിട്ടുമോ? ஃப்ரண்ட்ல இங்கேயும் நீங்கள் ஒரு சீட்டு போட்டுருங்க. இங்கே அலௌட் இல்லை. ஆனால் இது வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போட்டிங். ஓகே. இந்த போட்டுக்கு போனோமா? அது இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு நாங்கள் சொல்கிறோம், இதை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் பிளான் பண்ணோம். ஓகே, ஓகே. இப்போ நம்ம வந்திருக்கிறது இந்த மாதிரி இடம் சூப்பராக இருக்குது. இது எல்லோரும் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். சிமெண்ட்ரியா? ஓகே. 17th century ஸ்டார்ட் பண்ணி 1791 க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கலரையே பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. இந்த பில்டிங் மாதிரி கட்டி அந்த ஆர்கிடெக்சர் லெவலில் அதை ஒர்க் அவுட் பண்ணி எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த டச் பீப்புள்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஓகே. 1724 to 1791 பண்ணியிருக்காங்க. டச் சிமெண்ட். இந்த ஆள்கார் அந்த ஷேப் எல்லாம் கல்லறைக்கு ஷேப்பு தெரியுமா? இந்த ஷேப் இடங்கள் எல்லாரும் இறந்தவர், கிடந்திறந்தவர், நெய்திறந்தவர் என்றாங்க. ஓகே. இந்த மாதிரி இது இருக்குது. இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அந்த பைட்டே மறுபடியா விற்க மறுபடியா? ஓகே. ஓகே. எல்லாமே நல்லா இருக்குங்க. வித்தியாசமான இடம். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடமா இருக்குது. பார்க்கணும். தேங்க்யூ. இந்த ஏரியா கவர் பண்ணி நமக்கு எல்லா ஏரியா கவர் பண்ண முடியும். ஓகே. எல்லாவது க்ளோஸ் பண்ணி போகும். ஓ, அப்படியா? ரேடார் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ரேடார், இந்தியன் நேவல் மேரிடைம் மியூசியம், இந்தியா பாகிஸ்தான் செக் பண்ணியிருக்கேன். இந்த இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. She ordered clothes to her stuff
ஷிப்பு இதெல்லாம் சூப்பராக சூப்பராக மியூசியம், நேவி மியூசியம். Military uniforms. போட்டை நிறுத்துறோம்ல, சூப்பர் நைஸ். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஸ்கூலாம் கேரளாலேயே 1817 ஃப்ரான்சிஸ் சர்ச் பார்த்தோம்ல, அதோட ஸ்கூல் இது. ஓகேங்களா? ஓகே ஓகேங்க. முப்பத்தாசி ட்ரீயா, அம்மச்சி ட்ரீ. ஓகே, 300 இயர்ஸ் ஓல்டு. எவ்வளோ பெருசாக இருக்குது. இன்னொன்று 260 இயர்ஸ் ஓல்டாக அது கீழே வந்துட்டுக்குது மழையில். சூப்பர் சூப்பர் சர்ச். 500 இயர்ஸ் ஓல்டா. ஓகே, பிரிட்டிஷ் சர்ச் இது. இது 600+ இயர்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா 600 இயர்ஸ் மசூதி மாஸ்க்கு. சூப்பராக இருக்குல்ல? ஓகே, ஜாதிக்கா ஃப்ளவர் வந்து பிரித்து போடுறாங்க. இவங்க டூருக்கு வந்தாங்கன்னா என்னதுன்னு தெரில, சும்மா வந்து எல்லாமேப்பா வெறும் யூடியூப் ரன் பண்ணல, நம்மளும் சுத்தமாக என்ஜாய் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இதான் இங்கே தான் ஆக்சுவலாக வாஸ்கோட காமா வந்து ஷிப்பில் வந்து இறங்கி அங்கே பண்ணியிருக்காரு இந்த பிஸ்னஸ்ஸு. இந்த இஞ்சி கடையில் வந்து எல்லாம் வாங்கி நம்ம ஊர் ஸ்பைசஸ்லாம் வாங்கி அந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அது மியூசியமோ இல்லை இதெல்லாம் ஃபேக்ட்ரி, வயநாடு ஃபார்ம். ஓகே, ஃபேமிலி வந்து இங்கே கொண்டு வந்து, ஓகே, இங்கே கொண்டு வந்து இங்கே தான் கிளியர் பண்ணி எக்ஸ்போர்ட்டிங். இதுதான் கோடவுனு. ஓகே ஓகே ஓகே. இவ்வளோ மோலில் ஒரு ஷாப் இருக்கு. ஓகே ஓகே, பார்க்கலாம். ஓகே. இதுதான் கிணறு, இங்கே தண்ணிலாம் இருக்கும். மண்ணெல்லாம் சொல்லக்கூடாது, கிணறு தண்ணி எல்லாருக்கும் தெரியும். இதுவும் 500 இயர்ஸ் தண்ணி கிணறா. ஓகே. ஏய், தூளு மால்லாம் 8 மணிக்கு அப்பதான் நிறைய வரும். இது ஒரே நிமிஷம். Our Lady of Church. Address கடை. இவங்களெல்லாம் டூருக்கு கூப்பிட்டு வந்தா ஒருத்தன் ட்ரேடிங் பண்ணுறான், இது பண்ணுறேன், கேரளாவை சுற்றி பார்க்கன்ட்டு சோம்பலாம் வராங்க.
கேட்டால் இங்கேருந்து அங்கே போகலாம், அங்கேருந்து இங்கே போகலான்ட்டு. ஒரு ஊரை ஒழுங்காக சுற்றி பார்க்கல, இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் நமக்கு காண கிடைக்காது. சரியா, நம்ம ப்ரூஃப் காமிக்கிட்டு தான் போகிறோம். 31 இருக்காங்க. சரி, இதுதான் வந்து அந்த இந்த சர்ச்சு. பிளாக் ஜூஸ் ஒயிட் ஜூஸ்ன்னு இருக்காங்களாம் யூதர்கள், அந்த சர்ச்சோட இது. ஓகேவா, அப்படி இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சர்ச்சோட என்ட்ரன்ஸ்னால் எப்படி இருக்குது அந்த சர்ச்சு அப்படி இருக்கு. ஓகே, இதில் என்ன இது இந்த இது இல்லை சக்கரை. டோன்ட் டச், டோன்ட் டச். ஸ்விம்மிங் பூல், ஸ்விம்மிங் பூல். அதில் என்ன செய்வாங்க? ഓക്കെ ഓക്കെ, നമ്മൾ ബോട്ട് കയറുന്നത് ഇല്ലെന്ന് വിളിച്ചാൽ അപ്പോഴത്തേക്ക് ഡാപ്പം 8-ാം തീയതി. வேர்ல்டு பிக்கெஸ்ட் உருளி. ஓகே, சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெருசு பாருங்கள். இப்போ இதெல்லாம் எடுக்கணும். என்னது 65,000 இரும்பியா? பெட்ரி பார்க்கலாம். இதில் என்ன செய்வாங்க? அதில் ஒன்றும் இல்லை, அதுதான் சூப்பராக இல்லை? பர்ஃப்யூம் ஃபேக்ட்ரி தான். அதுதான். ஓப்பா, ஏய் இங்கே பேர் ஊதுவத்தி எவ்வளோ பெருசு இருக்கு. அங்கே ஃபயர் பண்ணால் கம்மியாயிடும். அந்த வேர்ல்டு பிக்கெஸ்ட் ஊதுவத்தி பாருங்கள் எவ்வளோ பெருசு போகுது. எம்மாடி, எத்தனை ஃபீட்டு ஊதுவத்தி செஞ்சுருக்காங்க. தமிழ் தெரியுங்களா? சொல்லுங்கள். இது வந்து உலகத்திலே பெரிய ஊதுவத்தி. 69 ஃபீட் லெங்த். வீடியோ எடுக்கலாமா? 412 கிலோகிராம் இருக்கும். ஓகே ஓகே. இது வந்து ஃபுல்லாகவே ஹேண்ட்மேட். நாங்கள் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணாங்க. இது எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுற டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் ஃபேக்ட்ரி. எசென்ஷியல் ஆயில், பர்ஃப்யூம், அப்புறம் ஊதுவத்திக்கு தேவையான ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல இருந்து தான் எடுக்கிறோம். ஓகே. கேன் ஜஸ்ட் see and I'll explain it. ஓகே. இது கீழே பார்த்து. இது வந்து சின்ன ஊதுபத்தி பண்ணுற இடம். நிறைய ஃப்ரேக்ரன்சஸ் இருக்குது. சாண்டல், ரோஸ், லோட்டஸ், லாவெண்டர், நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. இன்னும் ஃப்ரேக்ரன்ஸ் வெளியில் இருக்குது சேல்ஸ்க்காக. ஒரு பத்தி வந்து 1 மணி நேரத்துக்கு எரியும். ஸ்லோ பர்னிங் தான். இதில் சார்கோல் எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லை, வேறு கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை. கம் பவுடர் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அது சீக்கிரமாக எரிஞ்சு தீரும். ஓகே. ஸோ அது வந்து உலகத்திலே பெரிய பர்ஃப்யூம் பாட்டில். அதுக்குள்ளே பர்ஃப்யூம் இருக்குது. 3600 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி தான் இருக்குது. வி கேன் ஸ்ப்ரே இட் யூஸிங் ரிமோட். ஓஹோ, வேர்ல்டுலேயே பெரிய பர்ஃப்யூம் பாட்டில். இப்போ மேலே பாருப்பா டிசைனு. ஏய், இது எவ்வளோ பெரிய பர்ஃப்யூம் பாட்டில் பாரு. உன்னை வச்சு குளிப்பாட்டலாம். 36 liters, 600 liters. 3600 liters of perfume. 10 feet. Bottle height 10 feet. Material used to make perfume material. இது மேக்கிங் அந்த மிஷின். அது வந்து கோகனட் ஆயில் எடுக்கிறது. ஓகே. இது வந்து ஸ்டீம் டிஸ்டிலேஷன் பண்றதுக்கு. ஓகே. பழைய காலத்துல எல்லாம் யூஸ் பண்ற வெசல்ஸ் இது. இதுல பாயில் பண்ணிட்டு அந்த ஸ்டீம் இப்போ இங்க வரும்போது அது கண்டென்ஸ்க்கு அப்புறம் அந்த ஆயில் எடுத்து பெர்ஃப்யூம்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். எல்லாமே இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸோட பாட்டில் கலெக்ஷன்ஸ். இங்க டியோர், வெர்சாஷி, கிச்சி அப்படி நிறைய பிராண்ட்ஸோட ரீக்ரியேஷன்ஸ். நீங்க ரீக்ரியேஷன்ஸ். ஓகே. சிமிலர் ஃப்ரேக்ரன்ஸ் 98% வரும். ஓகே. இது இந்த இதில் இருக்கலாம் ஆயிலா? ஓகே. இந்த மாதிரி நிறைய ஃப்ரேக்ரன்ஸஸ் இருக்குது. aquatic, citric, fruity, flowery. பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து கேக்டஸ் ஃப்ளவரோட எக்ஸ்ட்ரா ஃப்ரேக்ரன்ஸ்.
வந்து கொஞ்சம் சிட்ரிக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போகும்போது இந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். வேறு ஏதாவது பார்க்குறீங்களா பர்ஃப்யூம்ஸ்? சரி அங்கே அதான் வெளில கிடைக்குது வா. சூப்பர்ல எக்கச்சக்க எவ்வளோ இது பாருங்களேன், சூப்பராக இருக்குது, பயங்கர பெருசு. மெழுகுவர்த்தி கையிலேயே செஞ்சுருக்காங்க. ஊதுவத்தி பக்கா சூப்பர்ல. பெரிய அது வேற இது அதான் ஜூஸ் ஸ்ட்ரீட். ஜூஸ் ஸ்ட்ரீட் ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஓகே இங்கே வா வா வா, மறுபடியும் இங்கேயே பார்க்காத. ஜூஸ் ஸ்ட்ரீட் synagogue. இது திருமலை கோயிலா, சூப்பராக இருக்குது. கேரளாவில் இந்த மாதிரி ஒன்று பார்த்துட்டு ஒர்க் பண்ணுறேன். நான் இப்போ ஏதோ உள்ளே அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வந்து 6:30க்கு மேலே தான் எங்களுக்கு அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் எங்களால் எங்களுக்கு பார்த்துட்டு மற்றபடி கேரளா எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த வீடெல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது எல்லாமே. இந்த வீடும் சூப்பராக இருக்குது. மேலே இது கொடுத்துருக்காங்க. அந்த வீடு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்குது, குட்டியாக அழகாக. ஓகே சூப்பரில் வாழ்க்கை வாழ்கிறானுங்க, நம்மளும் வாழணும். இந்த மாதிரி அடிக்கடி எல்லா ஊர்லேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா நம்ம நிறைய சந்தோஷம், நம்ம எப்படி புதுப்பிச்சுக்கிறது, நம்ம டெவலப் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதனால் சூப்பராக இது பண்ணிக்கலாம், சரிங்களா? எப்பயுமே இந்த மாதிரி உலகத்தில் சுற்றி பார்க்குற மாதிரி நிறைய இடம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம போய் ஒவ்வொன்றத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து கேரளா எர்ணாகுளம் பீச் கிட்ட இருக்கோம். சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ மக்கள், மெரினா மாதிரி ஒரு ஸ்பாட் மாதிரி இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குது, செம்ம க்ரௌடு. பீச்சு, ஷிப்பு எல்லாம் பயங்கரமாக இருக்குது. என்னப்பா பீச்சு? அதெல்லாம் ஆளே இல்லையே. உங்களெல்லாம் டூருக்கு வந்த மாதிரியே இல்லையாப்பா உங்கள் மூஞ்ச பார்த்தா? உங்கள் மூஞ்சிங்களெல்லாம் பார்த்தா டூருக்கு வந்த மாதிரி இல்லை, குஸ்ட்டு படுத்து மலாந்து படுத்துக்கிற மாதிரி.
ஜாக்கிங் பண்ண போறியா? எடுத்து எனக்கு ஒரு வீடியோ அனுப்புங்க கடையில. இதான் கேரளாவோட லூலு மால், நம்ம ஊர் ஃபீனிக்ஸு எக்ஸ்பிரஸ் மால் மாதிரி ரொம்ப பெருசாக பயங்கர பெரிய மாலு. அதனால் இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். பெருசு என்ட்ரன்ஸ், இல்லை பெரிய என்ட்ரன்ஸ், பெரிய இதுவாக இருக்குது. இந்த சீட்டில் மேலே போயிட்டு வரோம். அதில் பாரு, அதுக்குள்ளே போகிறதுக்காங்க பாரு. அது பாரு, தலை சுற்றுற மாதிரி தெரியுதா? நாங்கள் இப்போ வந்து கேம் ஜோனில் இருக்கோம். எல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பயங்கரமாக இருக்குது கேம் ஜோன். சூப்பராக லூலு மாலில், எர்ணாகுளம் லூலு மால் நியர் வெயிட்டிங். சூப்பராக ஓகே. கேம் ஜோனில் ஒரே கலர்ஃபுல்லாக தான் இருக்குது பார்த்தீங்களா? இதில் ட்ரெயின் வரப்போகுது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும்.